ஹாய் வணக்கம் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதிக உழைப்பு அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் வந்துட்டு அந்த உடல் அசதியாக இருக்கட்டும், உடல் வலியாக இருக்கட்டும், உடம்பு வலியாக இருக்கட்டும், இது குறையிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி குளிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு. அப்படி குளிக்கும்போது அவங்களுக்கு அந்த உடம்பு வலியாக இருக்கட்டும், இப்போ வெளியே ஒர்க்குக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், வெளியே ஏதாவது ஒரு வெளியே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வெளியே போயிட்டு வந்தாலே அவங்க அந்த தண்ணியில் உப்பு போட்டு குளிக்கிற ஒரு வழக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த உப்பு தண்ணியில் குளிக்கும்போது உப்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கு, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த உப்புல இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன உப்பு நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கல் உப்பு யூஸ் பண்ணலாம், எப்சோம் சால்ட் யூஸ் பண்ணலாம், இந்து உப்பு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எந்த உப்பு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஒரு குளியல் எடுத்துக்கலாம். சால்ட் வாட்டர் பாத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக எனக்கு மூட்டு வலி, ஒரு முதுகு வலி இருக்குது, சின்ன சின்ன ஒரு நீர் கட்டுனால ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த உப்பு தண்ணியில் குளிக்கும் போது நமக்கு வீக்கம் குறையிறதுக்கு, இந்த இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக உடம்பு வலி, உடம்பு அசதி, எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி நைட்டு தூங்க போக முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அவ்வளோ எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது முக்கியமாக இந்த நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ரொம்ப வெளியெல்லாம் போயிட்டு ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஒரு வெளியே போயிட்டு வரும்போது அதிக வேர்வையினால உடம்பெல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்கும். அது இப்படி இருக்கவங்க எல்லாம் இந்த சால்ட் வாட்டர் பாத்திங் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னுக்கு அந்த ட்ரைனஸ் கம்மியாகி நமக்கு ஒரு அந்த வறட்சி இல்லாமல் ஒரு ஹைட்ரேஷன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த தேவையில்லாமல் வேர்வையினால வரக்கூடிய ஸ்மெல் வந்துட்டு குறையும். இந்த சால்ட் வாட்டர் பாத்திங் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பாரம்பரியமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. முக்கியமாக உப்பு அப்படின்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபோர்ஸை வெளியே தள்ளுறதுக்கு வந்துட்டு இந்த உப்பு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம உடம்புல இந்த உப்பு தண்ணி குளிக்கும் போது தேவையில்லாமல் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், இந்த குளியல் வந்துட்டு ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த கடல் தண்ணி எல்லாம் அவ்வளோ நல்லது. அந்த மினரல்ஸ் அதில் இருக்கக்கூடிய சால்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு சிலருக்கு இந்த தோல் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த கடல் நீர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லது. இந்த கடல் நீரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு வாஷ் மாதிரி நம்ம எங்கெல்லாம் ஸ்கின்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணால் அவ்வளோ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சால்ட் வாட்டர் வந்துட்டு நம்ம பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டது. நம்ம இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, வெளியே வந்துட்டு ரொம்ப அசதியாக இருந்தாலும் சரி, ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சரி, எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், உப்பு தண்ணியில் குளிக்கிறது அவ்வளோ வந்துட்டு நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.